புக் பண்ணிய வந்துச்சா? எத்தனை வந்துட்டாங்களா? மாசம் மாசம் கேஸ் புக் பண்றது நானு. கேஸ் வந்துச்சா வரலையான்னு இந்த மாசம் வந்து புதுசா கேக்குறீங்க. ஒரு சங்கதி இருக்கு. ஏன்னா கேஸ் விலை இன்னில இருந்து 60 ரூபாய் ஏறி இருக்கு. வீட்டு உபயோக கேஸுக்கு 60 ரூபாவும் கமர்ஷியல் கேஸுக்கு 115 ரூபாவும் ஏறி இருக்கிறதுனாலதான் சொன்னேன். நேற்று புக் பண்ணியே வாங்கிட்டியான்னு. நல்ல வேலைங்க, புத்திசாலித்தனமா நான் நேத்தே புக் பண்ணி நேத்தே வாங்கிட்டேன். புத்திசாலிய 60 ரூபா மிச்சம் பண்ணிட்டு இருக்கிற நீ. என்னடா இது, புது வருஷம் தொடங்குதுல இருந்து கேஸ் விலை ஏத்தலையேன்னு நினைச்சேன். ஜனவரி மாசம் ஏத்துல, பிப்ரவரி மாசம் ஏத்துல, 3வது மாசம் கரெக்டா ஏத்திட்டாங்க. நல்ல வேலை, நான் புக் பண்ணி நேத்தே வாங்கிட்டேன். ஆண்டு மகளிர் தினத்துக்கு மோடி அரசு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு பெண்களுக்கான பயன்படுத்தக்கூடிய வீட்டு சமையல் கேஸ் விலைய 100 ரூபாய் கம்மி பண்ணாங்க. பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு குட் நியூஸ் சொன்னாங்க. ஓகே. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேஸ் விலைய 60 ரூபாய் ஏத்திருக்காங்க. ஆனா நாளைக்கு மகளிர் தினம். பெண்களுக்கான மகளிர் தினத்துக்கு முன்பே பெண்களுக்கு தலையில பாரத்தை ஏற்றி வச்சிருக்காங்க. இதனால குடும்ப பாரத்தில் அதிக சுமையாக 60 ரூபாய் ஏறுவதனால இதுல இருக்கக்கூடிய இதர பொருட்கள் விலைவாசியும் ஏறிடும். கேஸ் ஏறினா இப்ப பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கேஸ் பார்த்தீங்கன்னா 115 ரூபாய் ஏற்றிருக்காங்க. அதனால இருக்க பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன தின்பண்ட விலைகள் எல்லாம் விலை உயர்ந்து விடும். இதனால குடும்ப சூழல்ல இருக்கக்கூடிய சேமிப்பா இருக்கக்கூடிய பெண்கள் சேமிப்புல இருந்து இன்னைக்கு ஒரு அபத்தமான ஒரு அமௌண்ட் கை நழுவி போகக்கூடிய சூழல் தான் உருவாயிருக்கு. மோடி அரசு மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. மகளிர் தினத்துக்கு குட் நியூஸ் போன வாட்டி இந்த வாட்டி பேட் நியூஸ் ஆக்கிட்டாங்க. அதுதான் நான் பார்க்க வேண்டியது. ஆனா இவங்க சமீப காலத்துல இந்த கேஸை மானியத்தை பேங்க்ல போட சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் மானியம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு 25 ரூபாய் வந்து இருக்குது. மானியம் சில பேருக்கு வர்றதே கிடையாது. அந்த மானியன்ற கதையை இன்னைக்கு காலாவதியா போயிடுச்சு. இப்படி பொய்யும் புரட்டமாக மத்திய அரசு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை விலைவாசியை உயர்த்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அகல பாதாளத்துக்கு தள்ளுவது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இது ரொம்ப கண்டிக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்துல மத்திய அரசு இந்த கேஸ் விலைய திரும்ப பெற வேண்டும். ஏன்னா இந்த சுமை அடித்தட்டு மக்களா இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா பெரிய பெரிய முதலாளிகளுக்கு வரி சலுகை கொடுக்கக்கூடிய மத்திய அரசு ஏழை எளிய மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கவனத்துல பொருளாதார ரீதியா அவங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்குதே இந்த மத்திய அரசுன்ற ஒரு போக்கு சமீப காலத்துல இருந்து ரொம்ப காலமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால இந்த கேஸ் விலைய திரும்ப பெற வேண்டும். கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். இதனால பெண்களோட எதிர்ப்பு அதிகமாயிட்டே இருக்கு.